செந்தமிழே உயிரே நறுந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்தாய் எனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. வணக்கம் எனது அருமை அரசு போட்டித் தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருக்கின்ற தமிழ் உறவுகளே, இன்றும் கூட நாம் அதிமுக்கிய டிஎன்பிஎஸ்சி 20 வினாக்கள் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள் நேரடியாக வினாவிற்குள் சென்று விடலாம். முதல் வினா உங்கள் திரையிலே. கால வரன் முறைப்படுத்துக. கீழ்கண்ட விஜயநகர பேரரசு வம்சங்களை கால வரன் முறைப்படுத்துக. துளுவா, ஆரவீடு, சலுவா, சங்கமா என்று இருக்கிறது. இதில் முதலிலே சங்கமா, பின்பு சலுவா, ஆரவீடு, துளுவா. 4, 3, 1, 2 இதற்கு சரியான விடை. முதலிலே சங்கமா, பின்பு சலுவா, பின்பு ஆரவீடு, இறுதியாக துளுவா. எனவே ஆப்ஷன் பி 4, 3, 1, 2 இது சரியான காலன் வரமுறை செய்யப்பட்ட விடை. இரண்டாவது வினா, விஜயநகர பேரரசு நிறுவும் போது டெல்லி சுல்தானாக இருந்தவர் யார்? விஜயநகர பேரரசு நிறுவும் போது டெல்லி சுல்தானாக இருந்தவர் யார்? முகமது பின் துக்ளக். முகமது பின் துக்ளக். மூன்றாவது வினா, வரதராஜ பெருமாள் ஏகாம்பரநாதர் கோயில்கள் எவ்வகை சான்றுகள் வடிவமைக்கு புகழ் பெற்றது? வரதராஜ பெருமாள் ஏகாம்பரநாதர் கோயில்கள் எவ்வகை வடிவமைப்புக்கு புகழ் பெற்றது? வரதராஜ பெருமாள் ஏகாம்பரநாதர் கோயில்கள் எவ்வகை வடிவமைப்புக்கு புகழ் பெற்றது? ராஜ கோபுரம். ராஜ கோபுரம். நான்காவது வினா, கீழ்கண்டவைகளில் எந்த நாட்டு பயணி கிருஷ்ண தேவராயரின் ராஜ்யத்திற்கு வருகை புரிந்தார்? நேம் ஆஃப் த ஃபாரினர் ஹூ விசிட்டட் த கிங்டம் கிருஷ்ண தேவராயா. இதற்கு சரியான விடை டாமிங்கோ பயஸ். கிருஷ்ண தேவராயனுடைய ராஜ்யத்திற்கு வருகை புரிந்த வெளிநாட்டு பயணி இங்கே கொடுக்கப்பட்டுள்ள விடைகளிலே டாமிங்கோ பயஸ் என்பது சரியான விடை. அடுத்த வினா, பட்டியல் 1ஐ 2உடன் பொருத்த வேண்டும். பட்டியல் 1லே முதலாம் கரிகரர், கிருஷ்ணதேவராயர், நரசிம்மா, திருமலா என்றும் வலதுபுறத்திலே ஆரவீடு வம்சம், துலோ வம்சம், சலுவ வம்சம், சங்கம வம்சம் என்று இருக்கிறது. இதை சரியாக பொருத்த வேண்டும். முதலாம் கரிகரர் சங்கம வம்சம், கிருஷ்ண தேவராயர் துளுவ வம்சம், அது நேரடியாகவே இருக்கிறது. நரசிம்மா சலுவ வம்சம், அதுவும் நேரடியாகவே இருக்கிறது. திருமாலா ஆரவீடு வம்சம். எனவே 4, 2, 3, 1 என்பது சரியான விடை. அடுத்த வினா உங்கள் திரையில, எந்த சூபி துறவி டெல்லியின் சீராக் என்று அழைக்கப்பட்டார்? எந்த சூபி துறவி டெல்லியின் சீராக் என்று அழைக்கப்பட்டார்? ஷேக் நஸ்ருதீன். ஷேக் நஸ்ருதீன். எந்த சூபி டெல்லியின் சீராக் என்று அழைக்கப்பட்டார்? ஷேக் நஸ்ருதீன். அடுத்த வினா உங்கள் திரையில, தென்னிந்தியா மற்றும் வட இந்தியாவில் பக்தி இயக்கத்தின் பாலமாக திகழ்பவர் டேஸ் ஆவார்? தென்னிந்தியா மற்றும் வட இந்தியாவில் பக்தி இயக்கத்தின் பாலமாக திகழ்பவர் டேஸ் ஆவார்? ராமானந்தர். ராமானந்தர். Bridge between the Bhakti movement of the South and the North. ராமானந்தா. நான் மீண்டும் குறிப்பிடுகிறேன், நான் தமிழிலே வினாக்களை வழங்கினால் தமிழில் இருந்தாலும் கூட ஆங்கிலத்திலும் ஒரு முறை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். ஆங்கிலத்தில் இருப்பதே இறுதி முடிவுக்கு உட்பட்டது என்று நான் குறிப்பிடவில்லை, டிஎன்பிஎஸ்சியை குறிப்பிட்டிருக்கிறது. சரி, அடுத்த வினா, மோட்சத்தை அடையும் வழிகள் கர்மா, நாணம் மற்றும் பக்தி நெறிகள் ஆகும். மோட்சத்தை அடையும் வழிகள் கர்மா, நாணம் மற்றும் பக்தி நெறிகள் ஆகும். மேற்கண்ட கூற்றின் சொந்தக்காரர் யார்? மோட்சத்தை அடையும் வழிகள் கர்மா, நாணம் மற்றும் பக்தி நெறிகள் ஆகும். இந்த மேற்கண்ட கூற்றின் சொந்தக்காரர் ராமானுஜர். ராமானுஜர். அடுத்த வினா உங்கள் திரையிலே மிக மிக முக்கியமான வினா, முதலில் வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட குப்த அரசர் யார்? முதலில் வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட குப்த அரசர் யார்? 2ஆம் சந்திரகுப்தர். முதலில் வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட குப்த அரசர் 2ஆம் சந்திரகுப்தர். அடுத்த வினா, ஆட்சியாளர்கள் அவர் காலத்திலே வந்த வெளிநாட்டு பயணிகள்
இவர்களை நாம் சரியாக பொருத்த வேண்டும். தோராமானர், சந்திரகுப்தர் 2, ஹர்ஷவர்தனர், கிருஷ்ணதேவராயர் என்ற இடதுபுறத்திலும், வலதுபுறத்திலே பாக்யான், ஷாங் யுவான், யுவான் சுவாங், நிக்கோலோ காண்டி என்று இருக்கிறது. இதை நாம் சரியாக பொருத்தினோம் என்றால் தோராமானர் காலத்திலே வந்த வெளிநாட்டு பயணி யாங் யுவான், ஷாங் யுவான். சந்திரகுப்தர் காலத்திலே வந்தவர் பாகியான். ஹர்ஷவர்தனர் காலத்திலே வந்தவர் யுவான் சுவாங். அது நேரடியாகவே பொருந்திருக்கிறது. அதே போல கிருஷ்ணதேவராயர் காலத்திலே வந்த வெளிநாட்டு பயணி நிக்கோலோ காண்டி. எனவே 2, 1, 3, 4 மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். தோரமானர் காலத்திலே வந்த வெளிநாட்டு பயணி ஷாங் யுவான். சந்திரகுப்தர் 2 காலத்திலே வந்தவர் பாகியான். ஹர்ஷவர்தனர் காலத்தில் வந்தவர் யுவான் சுவாங். கிருஷ்ணதேவராயர் காலத்தில் வந்த வெளிநாட்டு பயணி நிக்கோலோ காண்டி. அடுத்த வினா உங்கள் திரையில, கீழ்காண்பவர்களில் எதிரிகளை கொள்பவர் என அழைக்கப்பட்டவர் யார்? இந்த வினா மிக மிக எக்ஸ்க்ளூசிவ் வினா, குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். எதிரிகளை கொள்பவர் என அழைக்கப்பட்டவர் யார் என்றால் பிந்துசாரர். எதிரிகளை கொள்பவர் என அழைக்கப்பட்டவர் பிந்துசாரர். அடுத்த வினா உங்கள் திரையிலே, 16வது மகாஜன பதங்களில் மிக பெரிய அதிகாரம் உடையது. 16வது மகாஜன பதங்களில் பாருங்கள், இதுவும் கூட நீங்கள் ஆங்கிலத்திலே இருப்பதைத்தான் பார்க்க வேண்டும். அமங் த 16, 16 மகாஜன பதங்களிலே மிகப்பெரிய அதிகாரம் உடையது எது என்று இருக்க வேண்டும். பாருங்கள், இப்படித்தான் இருக்கிறது டிஎன்பிஎஸ்சியினுடைய மொழிபெயர்ப்பு. அமங் த 16 மகாஜன பதாஸ் த கிரேட்டஸ்ட் பவர் வாஸ் exercised by. Among the 16 Mahajanapadas, the greatest power was exercised by. 16 அந்த மகாஜன பதங்களிலே மிகப்பெரிய அதிகாரம் உடையது எது என்று இருக்க வேண்டும். 16வது என்று இருக்கிறது. பாருங்கள், எவ்வளவு பெரிய தமிழிலே எவ்வளவு அலட்சியம் காட்டுகிறது டிஎன்பிசி என்பது தொடர்ந்து நாம் பார்த்து ஒவ்வொரு வினாக்களிலுமே கண்கூடாக தெரிகிறது. பார்ப்போம் இனி வரக்கூடிய நாட்களிலே டிஎன்பிஎஸ்சியுடைய அந்த மொழிபெயர்ப்பு எப்படி இருக்குது என்று பார்க்கலாம். சரி, மகதா என்பது இதற்கு சரியான விடை. அமங் த 16 மகாஜனபதாஸ், 16 மகாஜன பதங்களில் மிகப்பெரிய அதிகாரம் உடையது மகதா. அடுத்த வினா, இந்திய கவுன்சில் சட்டம் 1909 டேஸ் என்று அறியப்படுகிறது. மிண்டோ மார்லே சீர்திருத்தங்கள். இந்திய கவுன்சில் சட்டம் 1909 டேஸ் என்று அறியப்படுகிறது. மிண்டோ மார்லே சீர்திருத்தம் என்று அறியப்படுகிறது. மிண்டோ மார்லே சீர்திருத்தங்கள். அடுத்த வினா, 14வது வினா உங்கள் திரையிலே, 1858ஆம் ஆண்டு சட்டத்தின்படி வைஸ்ராய் என்ற சொல்லின் பொருள் டேஸ் ஆகும். 1858ஆம் ஆண்டு சட்டத்தின்படி வைஸ்ராய் என்ற சொல்லின் பொருள் அரச பிரதிநிதி ஆகும். 1858ஆம் ஆண்டு சட்டத்தின்படி வைஸ்ராய் என்ற சொல்லின் பொருள் அரச பிரதிநிதி ஆகும். அடுத்த வினா உங்கள் திரையில, இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் ரவுலட் சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் ரவுலட் சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? 1919ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டது. ரவுலட் சட்டம் 1919. 16வது வினா மிக மிக முக்கியமான வினா, வாக்களிக்கும் வயதை 21 வயதிலிருந்து 18ஆக குறைத்த அரசியலமைப்பு திருத்த சட்டம் எது? வாக்களிக்கும் வயதை 21லிருந்து 18ஆக குறைத்த அரசியலமைப்பு திருத்த சட்டம் எது? 61வது திருத்த சட்டம். 61வது திருத்த சட்டம். அடுத்து 17வது வினா உங்கள் திரையில, பின் வருவனவற்றுள் எது தேசிய அவசர நிலை பிரகடனத்திற்கான காரணம் அல்ல? பின்வருவனவற்றுள் எது தேசிய அவசர நிலை பிரகடனத்திற்கான காரணம் அல்ல? Not a ground for a declaration of national emergency. Not என்ற வார்த்தை வந்திருக்கிறது. உள்நாட்டு கிளர்ச்சி அல்ல. உள்நாட்டு கிளர்ச்சி அல்ல, காரணம் அல்ல என்று கேட்கப்பட்டிருக்கிறது. வினாவை நாம் படிக்கும் பொழுதே ஒரு நிமிடம்
நன்றாக உற்று நோக்கி படித்துவிட்டு பின்பு விடையளிக்க வேண்டும். சரியா? இதற்கு விடை உள்நாட்டு கிளர்ச்சி. அடுத்த வினா, வடமேற்கு இமயமலை தொடர் எவ்வாறு அறியப்படுகிறது? வடமேற்கு இமயமலை தொடர் சுலைமான் மற்றும் இந்துகுஸ் என்று அறியப்படுகிறது. வடமேற்கு இமயமலை தொடர் சுலைமான் மற்றும் இந்துகுஸ் என்று அறியப்படுகிறது. அடுத்த வினா 19வது வினா, மத்திய இந்தியாவிலிருந்து தார் பாலைவனத்தை தனிமைப்படுத்தும் மற்றும் பிரிக்கும் குன்றுகள் என்று கொடுத்து விட்டார்கள். எனவே விடை சி அல்லது டி ஆகத்தான் இருக்க வேண்டும். டிஎன்பிசிஏ குன்றுகள் என்று நமக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்து விட்டார்கள். எனவே இதற்கு விடை ஆரவல்லி குன்றுகள். மத்திய இந்தியாவிலிருந்து தார் பாலைவனத்தை தனிமைப்படுத்தும் மற்றும் பிரிக்கும் குன்றுகள் ஆரவல்லி குன்றுகள். இன்றைய அதிமுக்கிய 20 வினாவினுடைய இறுதி வினாவிற்கு செல்வதற்கு முன்பாக இதுவரை நமது சிபிஎஸ்இ கிங் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் நமது சேனலை பற்றி எடுத்து கூறுங்கள். சரி, 20வது வினாவிற்கு செல்வோமா? அதே போல நமது மெம்பர்ஷிப்புகளும் இருக்கிறது. சில்வர், கோல்டு, பிளாட்டினம், கிங் சில்வர், கிங் கோல்டு, கிங் பிளாட்டினம் இருக்கிறது. உங்களுக்கு தேவை என்றால் அவற்றையும் நீங்கள் மெம்பர்ஷிப்லையும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். மெம்பர்ஷிப்ல இணையும் போது இன்னும் பல முக்கிய டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான மேலும் பல தகவல்கள் மற்றும் தேர்வு தொடர்கள் நீங்கள் அங்கே பெறலாம். 20வது வினா உங்கள் திரையில. புத்த சரிதம் என்ற நூலின் தத்துவ ஞானி யார்? புத்த சரிதம் என்ற நூலின் தத்துவ ஞானி அஸ்வகோசர். புத்த சரிதம் என்ற நூலின் தத்துவ ஞானி அஸ்வகோசர். சரி, இந்த 20 வினாக்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். தொடர்ந்தும் பயிற்சி செய்து கொண்டே இருங்கள். தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். எனவே தொடர்ந்தும் முயற்சித்துக் கொண்டே இருங்கள். என்றாவது ஒரு நாள் நிச்சயம் நமது கனவு மெய்ப்படும் என்று சொல்லி இந்த காணொளியிலிருந்து தற்காலிகமாக உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கிறேன். மீண்டும் அற்புதமான காணொளியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.